புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம். ஆனா என்னடான்னா பக்கத்து வீட்ல டிவி போட்டா கூட நம்ம வீட்டுக்குள்ள கேக்குது. ஏன் இந்த நவீன அபார்ட்மெண்ட்கள்ல சத்தம் இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்களையும் இதை எப்படி சரி செய்யலாம்னு இந்த முழு விவரத்தையும் இப்ப பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 60 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு வாங்கியிருக்கேன். ஆனா சுவரெல்லாம் பேப்பர் மாதிரி இருக்கு. பக்கத்து வீட்ல டிவி சத்தம், மிக்ஸி சத்தம், அவங்க பேசுறது கூட அப்படியே கேக்குது. இது நிறைய பேரோட புலம்பல். இது வெறும் ஒரு புகார் இல்ல, நம்மளோட பிரைவசியே போயிடுச்சேங்கிற ஒரு பெரிய விரக்தியோட வெளிப்பாடு. இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? பாத்தீங்கன்னா இது வெறும் ஒரு தொந்தரவுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு உண்மையான என்ஜினியரிங் பிரச்சனை. இதுக்கு டெக்னிக்கலா அக்கூஸ்டிக் ஃபெயிலியர், அதாவது ஒலி தடுப்புல ஏற்பட்ட தோல்வின்னு சொல்வாங்க. ஆனா சோகம் என்னன்னா, இது இப்போ இருக்கிற பல அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம தாத்தா பாட்டி காலத்து வீடுகள்லாம் எவ்வளவு அமைதியா இருக்கும். ஆனா புதுசா கட்டுற அபார்ட்மெண்ட்ஸ் ஏன் இவ்வளவு இரைச்சலா இருக்குன்னு? இதுக்கான பதில் இயற்பியல்ல இருக்கிற ஒரு ரொம்ப அடிப்படையான விதியில ஒழிஞ்சிருக்கு. அந்த விதிக்கு பேரு தான் மாஸ் லா. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஒரு தடுப்பு, அதாவது ஒரு சுவர் எந்த அளவுக்கு கனமாவும் அடர்த்தியாவும் இருக்கோ அந்த அளவுக்கு அது சத்தத்தை நல்லா தடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நிறைதான் சத்தத்தை நிறுத்தும். இந்த ஸ்லைடு பழைய காலத்துக்கும் இப்பவும் இருக்கிற வித்தியாசத்தை பள்ளுச்சுன்னு காட்டுது. இடது பக்கம் பாருங்க, நம்ம பாரம்பரிய 9 இன்ச் செங்கற்கள் ரொம்ப கனமா அடர்த்தியா இருக்கும். அதனால சத்தத்தை சூப்பரா தடுக்கும். இப்போ வலது பக்கம் பாருங்க, இதுதான் இன்னைக்கு பயன்படுத்துற AAC பிளாக்ஸ். இது காத்து நிரப்பப்பட்ட கான்கிரீட் மாதிரி. அதனால ரொம்ப லேசாவும் சின்ன சின்ன துளைகளோடவும் இருக்கும். அதனாலதான் இது சத்தத்தை சரியா தடுக்கிறதில்ல. இப்ப ஃபில்டர்ஸ் வேணும்னு இப்படி பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. இந்த AAC பிளாக்ஸ பயன்படுத்துறதுக்கு சில நல்ல காரணங்களும் இருக்கு. இது ரொம்ப லேசா இருக்கிறதால கட்டிடத்தோட மொத்த எடையை குறைக்குது, வெப்பத்தை நல்லா தடுக்குது. அதனால ரூம்ஸ் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடியும். ஆனா இதுக்காக நம்ம கொடுக்கற விலைதான் நம்மளோட அமைதி. சரி, இந்த பிரச்சனை எவ்வளவு மோசமா இருக்கு நம்ம எப்படி அளவிடுறது? சும்மா சத்தம் கேக்குதுன்னு சொல்றதை விட இதுக்குன்னு ஒரு மதிப்பீட்டு முறையே இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். இந்த சத்த பிரச்சனைய அளக்கிறதுக்கு சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் கிளாஸ், அதாவது STC ரேட்டிங்கை பயன்படுத்துவாங்க. இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த STC நம்பர் எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க சுவர் சத்தத்தை நல்லா தடுக்கும், உங்க வீடு அமைதியா இருக்கும். இப்போ இந்த டேபிள பாருங்க. இது அந்த நம்பர்ஸ நிஜ வாழ்க்கை அனுபவமா மாத்துது. உங்க சுவரோட STC ரேட்டிங் 30 இருந்தா பக்கத்து வீட்ல சாதாரணமா பேசுறது கூட உங்களுக்கு தெளிவா கேட்கும். இதுதான் பல பட்ஜெட் அபார்ட்மெண்ட்ஸோட நிலைமை. அதுவே 50க்கு மேல போனா மட்டும்தான் கிட்டத்தட்ட முழுமையான அமைதி கிடைக்கும். ஆனா நில்லுங்க, சில சமயம் சுவர் நல்ல தடிமனா இருந்தாலும் சத்தம் உள்ள வரும். எப்படின்னு கேக்குறீங்களா? சத்தங்கிறது தண்ணி மாதிரி. அதுக்கு ஒரு சின்ன ஓட்ட கிடைச்சா கூட போதும், எப்படியோ உள்ள புகுந்துடும். சுவர் வழியா வர முடியலேனா சத்தம் அதுக்குன்னு சில குறுக்கு வழிகளை கண்டுபிடிச்சிடும். அதான் இந்த சவுண்ட் லீக்ஸ். இந்த ஸ்லைட்ல பாருங்க, 2 வீட்டுக்கும் பொதுவான சுவர்ல அடுத்தடுத்து வச்சிருக்கிற எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் பாக்ஸ், பைப் போற இடத்துல இருக்கிற சின்ன சின்ன கேப், ஏன் உங்க கதவுக்கு அடியில இருக்கிற இடைவெளி வழியா கூட சத்தம் ஈஸியா நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். ஓகே, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வென்ன? சுவரையெல்லாம் இடிக்காம என்ன பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பெருசா செலவு பண்ணாம நம்மளே பண்ணக்கூடிய சில சிம்பிளான வழிகளை பார்க்கலாம். எந்த சுவர்ல இருந்து சத்தம் வருதோ அந்த சுவர்ல ஒரு பெரிய பீரோவையோ அல்லது புக் ஷெல்ஃபையோ வைங்க. அதே மாதிரி ஜன்னலுக்கு தடிமனான ஸ்கிரீன் போடுறது, கதவுக்கு அடியில இருக்கிற கேப் அடைக்கிறது, இதெல்லாம் நல்ல பலன் தரும். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டுமே உங்களுக்கு கேட்கிற சத்தத்தை சுமார் 30% வரைக்கும் குறைக்க முடியும். ஏன்னா புத்தகங்கள், மரசாமான்கள், துணிகள், இது எல்லாமே சத்தத்தை உறிஞ்சிற தன்மை கொண்டது. ஆனா இந்த 30% குறைப்பு உங்களுக்கு பத்தலன்னா, எனக்கு 100% அமைதி வேணும்னு நீங்க நினைச்சா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இதுக்கு டெக்னிக்கலா டீகப்ளிங்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கான அல்டிமேட் என்ஜினியரிங் தீர்வு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரூம்குள்ளே இன்னொரு ரூம் கட்டுற மாதிரி.
அதாவது உங்க பழைய சுவரை ஒட்டாம அதுக்கு முன்னாடி ஒரு காத்து இடைவெளி விட்டு ஒரு புது சுவரை கட்டுறது. இதனால சத்த அதிர்வுகள் ஒரு சுவர்ல இருந்து அடுத்த சுவருக்கு போற பாதையே உடைஞ்சிரும். இந்த ப்ரொஃபஷனல் முறையை எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம். முதல் படி, இருக்கிற சுவருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏர் கேப் விட்டு புதுசா ஒரு ஃப்ரேம் போடுவாங்க. ரெண்டாவது படி, அந்த கேப்ல ராக் வூல் மாதிரி சத்தத்தை உறிஞ்சுற இன்சுலேஷனை நிரப்புவாங்க. கடைசி படியா அதுக்கு மேல ஒலித்தடுப்பு திறன் கொண்ட ஜிப்சம் போர்டை வச்சு அந்த புது சுவரை மூடிடுவாங்க. சரி, இதுக்கு எவ்ளோ செலவாகும்? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய செலவில்ல. ஒரு 10க்கு 10 அடி சுவரை இப்படி மாத்துறதுக்கு தோராயமா 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். நீங்க பெறப்போற அமைதிக்கு இது ஒரு நல்ல முதலீடுதான்னு சொல்லலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இந்த சார்ட்ல பாருங்க. உங்க சுவரோட எஸ்டிசி மதிப்பீடு 35ல இருந்து இப்போ 55க்கு போயிடுச்சு. அதாவது சாதாரணமா இருந்த ஒரு சுவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடியோ சுவர் மாதிரி முழுமையான அமைதியை தரும் அளவுக்கு மாறிடுச்சு. சரி, இப்போ புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்கன்னா இந்த பிரச்சனையில சிக்காம இருக்கிற சில முக்கியமான டிப்ஸ பார்க்கலாம். நீங்க ஒரு வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளான சோதனைகளை செஞ்சு பாருங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. அப்போதான் உண்மையான சத்த நிலைமை தெரியும். முடிஞ்சா பக்கத்து வீட்ல ஒருத்தரை சத்தமா பேச சொல்லி உங்க வீட்டுக்குள்ள கேக்குதான்னு செக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா பில்டர் கிட்ட தயங்காம இந்த பார்ட்டிஷன் சுவர்களோட எஸ்டிசி ரேட்டிங் என்னன்னு நேரடியா கேளுங்க. கடைசியா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க கனவு இல்லத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட அமைதிய நீங்க சோதிச்சு பாக்குறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மன அமைதியும் அந்த சொத்தோட மதிப்புல ஒரு முக்கியமான அங்கம். அதை ஆராய்ந்து வாங்குறது உங்க கையில தான் இருக்கு.